ரிமோட் கீழ வைப்பே பைய எடுத்துட்டு ஓடிரலான்னு தானே இருக்கா. அள்ளி உன்னை பத்தி இன்னும் தெரியாது பாரு. அம்மா சும்மா என்னது கூட்டிருப்பா. எடி வந்தீங்களா இல்லையா? வரேன். வாடி அம்மா கூட்டிட்டே இருக்காட்டி. டேய் என்னன்னு பாரு. ராணி அம்மா தம்பி நான் இவ்வளவு நேரம் கூட்டிட்டு இருந்தா நீங்க என்ன கூப்பிடுறீங்க? அம்மா அதுக்கு இல்லம்மா யாரோ உங்களை கூப்பிடுறாவ. யாரா இருக்கா? என்ன வானே என்னனே கையில சீட்டெல்லாம் கொண்டு வர? வீட்டுல பால் காய்ப்பு வச்சிருக்கியா? உனக்கு தம்பி பிள்ளைகள் எல்லாம் வந்துடுறேன்னா கண்டிப்பானே. உங்களோட வீடு வந்து ரேஷன் கடை போவேல அந்த வழியிலோடி கிட்டதான் இருக்கு. அம்மா வந்துடுறேன்னா ராணி. சரினே. அண்ணே கூட ரேஷன் கடைக்கு போற வழியில மைனிய பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். இப்பமே வீடு கட்டதியால. ஆமா இப்பமே வீடு கட்டினா பரவாயில்ல இது இல்லல்ல. சரி கண்டிப்பா வந்துடுறேன்னா ராணி. எனக்கு டைம் ஆச்சு, நிறைய பேருக்கு இந்த சீட்டை கொடுக்கணும். ராணியக்கா ராணியக்கா எக்கா ஏங்கா பிள்ளையில போட்டு இப்படி ஆசிரியா? பெரிய பிள்ளைல எல்லாம் நீங்க ஆளு கூப்பிட்டா என்னன்னாமாவது பார்க்க வேண்டாமா? விடுங்கக்கா, எல்லா வீட்லயும் பிள்ளைகளும் இப்படிதானே இருக்கு. சின்ன பிள்ளைகள் தானே, அதை போட்டி அதுக்கு பெருசாக்கிட்டு இருக்கீங்க. ஏக்கா முந்தி உள்ள விஷயத்தெல்லாம் இப்ப கடந்து சொல்லிட்டு இருக்குதியா? முந்தி உள்ள விஷயம் தானே, ஒன்னும் இல்ல போட்டு சின்ன பிள்ளையா அதுகளுக்கு தெரிஞ்ச வேலையா அதுவா செய்யும். இப்பமே அங்க குப்பை கிடக்கு, இந்த வேலையை தான் நீ செய்யணும், அந்த வேலையை தான் செய்யணும்னா அது என்ன செய்யும்? அதுகளுக்கு இப்பமே தெரிஞ்ச வேலையை சொல்லுங்கக்கா, அப்ப அதுவா செய்யும். இப்பமே குப்பை கிடக்குன்னா அதுவா தூத்துட்டு எனத்துக்குன்னு தான் போகும். இப்பமே தண்ணி வருவா? எப்பல இருந்து நாள் முடி? இப்படி அடிக்கிறிய? வாங்கம்மா, அம்மாயும் பாவம் தானே, தண்ணியெல்லாம் எடுத்து வச்சு கொடுங்க. அங்க பிள்ளைல போட்டு இப்படி மடத்தனமாட்ட அடிக்கிறிய? சின்ன பிள்ளைல அடிச்சு வளர்க்கணும் சின்ன பொண்ணு. இப்படி வளர்த்தா எப்படி? என் வீட்டு சியானா பாரு, தண்ணி வரக்கு முன்னாடியே குடத்தை அடிச்சிட்டு நிக்கியா. கால்ட்ட எலும்புன உடனே முட்டத்தை தூத்து போட்டுருவா. நம்மளும் ஒரு
4 முடி இங்க பாரு, 4 முடியையும் பிடிச்சு குறைக்கு வெளியில எரிஞ்சிருவேன். இந்தமா பேசணுமா, தின்னணுமா, இருந்தமா, போனணுமான்னு இருந்தனும். இப்படி என்ன பார்த்து இப்படி பேச்செல்லாம் வந்துச்சு, அந்த 4 முடிய இல்லாம ஆக்கிருவேன் பாத்துக்க. உங்க வீட்டு மாமியார் மாதிரி எங்கேயாவது உண்டா? எங்க வீட்டுல பாரு, வந்தா 2 நாள்லயே என்ன தனியா அடிச்சு துரத்தியாச்சு. உங்களுக்கெல்லாம் கல்யாண மேடையிலயே உங்களோட மூஞ்ச சப்பி விட்டுருக்கணும். ஏக்கா, இவளோட பேச்ச கேட்டு பிள்ளையில அடிச்சு போடாதீங்க. இது விசக்கிருமி. சண்டை போடகு வீட்டுல யாருமே இல்லன்னு இங்க வந்துருக்கு சண்டை போடகு. பெரிய நல்லவ மாதிரி பேசாதே. விசக்கிருமியா? விசக்கிருமி. ஆமா, நீங்க விசக்கிருமிதான். ஏப்பா ஒண்டவன நான் பேச வரல. நான் ராணி அக்காட்ட தான் பேச வந்தேன். இவளோட பேச்ச கேட்டு குழந்தையில அடிச்சு விடாதீங்க. குடத்துல தண்ணி பிடிக்க போனக்க நான் போயிட்டு வரேன். போய் சின்ன பொண்ணு. அக்கா சீக்கிரமா சொல்லு வசந்தி, வேலை இருக்கு. இந்த நேரம் இருந்து பேசிட்டு போவாங்க. இல்ல வசந்தி, நான் போறேன். என்னோட பிள்ளைகள் வேற சாப்பாடு வைக்கணுமா, அதான் கொஞ்ச நேரம் கழிச்சு வா, அப்ப பேசலாம். சரிக்கா, சரி. சுவாணி, திரும்ப கழுவிடு தாட்டி. இன்னும் கொஞ்சம் தான் சத்யா, அடுத்து தாரேன். சத்யா, இருந்தாலும் இந்த வசந்தி அக்கால நல்ல ஆளு தாம்பிட்டி, எப்படி போட்டு போட்டு குடிக்கியா பத்தியா? அதான் எங்க அம்மா நம்பி நம்பி இருக்கியா. ஆமா டிஜுவானி, அங்க அம்மா அடிக்க வரம்ப அவங்க கிட்ட ஓடி போனேன். ஆனா அப்படியே பவா வளர்ந்துட்டு பார்த்துட்டே நிக்காவட்டி. ஆமா, நீ சின்ன பொண்ணு அத்தைட்ட ஓடி போனா கூட காப்பாத்தி இருப்பாங்க. நீ வசந்தி அக்காக்கு கால் மூட்டுல எல்லாம் கடந்தா அடி வாங்கிட்டு இருந்தா. சரி நீ போ, தண்ணி எடுக்க போ. அதுக்கு பிற இன்னும் அம்மா கடந்து ஒன்னு அடிக்கும். சுவானி, என்னோட மூஞ்ச பார்த்தா அழுத மாதிரி ஆட்டி இருக்கு. ஆமாட்டி, கண்ணெல்லாம் அப்படியே வீங்கி போய் இருக்கு. ஏமுட்டி? இல்லம்மா ஜோதி, நீ அங்க போனா எல்லாரும் என்னாச்சு சத்யா, என்னாச்சு சத்யான்னு கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு 5-6 குடம் மட்டும் நீ எனக்கு எடுத்துதாமோ, நான் பாத்திரம் கழுவியே. வா, நல்ல சுவாலி. சத்யாமா ப்ளீஸ் மா. பாட்டியாங்க, போன வாரம் நான் தானே ஓடி ஓடி தண்ணி பிடிச்சேன். நீ ஸ்பெஷல் கிளாஸ்னு போயிட்டா, அம்மா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு, அப்ப நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு நீ பிடி. ஜுவானி 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 ப்ளீஸ் ஜுவானி, இடுப்பெல்லாம் நோவுது ஜுவானி. ஏன் எனக்கு நோவாதோ? எனக்கு இன்னும் எவ்வளவு பாத்திரம் கழுக தெரியுமா ஜுவானி? அதெல்லாம் நான் கழுவிடமா. எடுக்கலனா போ. வசந்தி, வேலை கிடக்குமா? இனி நான் வேலை செய்ய, நீ போ. சரிக்கா. எனக்கு லட்சுமி நெட்டவழி மாதிரி கதை விட தெரியாது. எனக்கு அவங்க மாதிரி கதை விட தெரியாது தானே இப்ப பையே எஸ்கேப் ஆகுறீங்க. அப்படி எல்லாம் இல்லம்மா, வேலை கிடக்கும்ல. சரிக்கா, ஒண்ணும் இல்ல, நான் போறேன். வேலை முடிச்சிட்டு உங்ககிட்ட வந்து பேசி. இவ்வளவு மட்டும் தான் பெரிய வேலை மாதிரி. வேலை இருக்கா? வேலை இது எத்தனாவது குடம்பு? நான் முடிய போதுமா? நீ இந்த குடத்தை எடுத்து போறியா? நான் 2வது தடவை எடுத்து பிடிக்கேன். சரி தே, பார்த்து கொண்டு போமா. சரி தே. என்னக்கா இப்ப பக்கம் ஆள் இல்ல, குழந்தை மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவள்கிட்ட சொல்லி உங்க வீட்டுல குடத்தெல்லாம் வச்சுட்டு வான்னு சொல்லுறீங்களோ? நல்ல தண்ணி என்னதோ பிடிக்கிறீங்க போல, அதனால தானே இப்படி